வணக்கம். விடாமுயற்சி 2.5 வருஷமாக ஒரு ரசிகர்கள் காத்துட்ருக்காங்கன்னா, அது இந்த படத்துக்காக தாங்க இருக்கும். விடாமுயற்சிக்கு தான் வந்தது. ஏன்னா ஒரு படம் தொடங்கி, இயக்குனர் மாற்றப்பட்டு வேற ஒரு இயக்குனர் வந்து, அதன் பிறகு அஜர்பைஜானில் எடுத்து, அஜர்பைஜானில் சில பிரச்சனைகள்லாம் சந்தித்து, அப்புறம் பொருளாதார பிரச்சனைகள், அப்புறம் ப்ரொடக்ஷன் பிரச்சனைகள் ஏதேதோ நடந்து, ஒரு வழியாக அந்த படம் வந்து பொங்கலுக்கு வரப்போதுன்னு வரல. ரைட்டு. February 6 ஃபைனலாக ரெடி ஆகி போச்சு. இதை கூட சொல்லிகிட்டு இருக்காங்க. February 6 கூட கன்ஃபார்ம் கிடையாதுங்களே, இன்னும் தள்ளி போதாமேன்னு சும்மா அடித்து விட்றது வந்து அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஓகே, ஃபைனல் பண்ணியாச்சு. லைக்காவுக்கு மிக முக்கியமான படம். அதை தாண்டி அஜித் ரசிகர்கள் இன்னும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே வைப்போடு காத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தீபாவளிக்கு வரல, பொங்கலுக்கு வரல, அதை பற்றி கவலையே கிடையாதுங்க. February 6 தான் எங்களுக்கு பொங்கலும் தீபாவளியும் அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க. அது அஜித் மேல் கொண்ட ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு. இப்போ அந்த விடாமுயற்சி இன்னும் 6 நாள் தான் இருக்குது. 6 நாளில் நாம் எங்கே போய் படம் பார்க்கலாம், அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அப்படின்னு 4 மணி காட்சி எங்கே ஓப்பன் பண்ணுறாங்கன்னு அது விசாரித்த போது என்னென்னா, பெரும்பாலும் பெங்களூரில் 4 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ 4 மணிக்கு, அதை விடிய காலம் 4 மணிக்கு பெங்களூரில் ஓப்பன் ஆகலை, பர்மிஷன் கொடுக்கலையான்னு தெரியல. 6 மணி காட்சி 6 AM. கேரளாவிலையும் 6 மணிக்கு, கோயம்புத்தூரில் 7 மணிக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருக்காங்கன்னு அது என்ன காரணம்னு தெரியல. அது எந்த அளவுக்கு அதிகாரப்பூர்வமான உண்மைன்னு தெரியல. தமிழ்நாட்டில் 9 மணி காட்சி தான் அப்படின்னு. ஓகே, இதுக்கிடையில் ஆந்திரா தெலுங்கானாவில் அப்படின்றதுல ஆந்திராவில் நகிரி திருப்பதிலாம் வந்து ஒரு வேளை 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஊத்துக்காடு இங்கெல்லாம் ஒரு அஜித் ரசிகர்கள் மீடியாக்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ரிவ்யூ கொடுக்கறதுக்கு, நான் உட்பட. அது காரணம் என்னென்னா, ஒரு பெரிய ஹீரோவுடைய படம், ஒரு ஒரு கார் பந்தயத்தில் ஒரு வெற்றி பெற்று வந்திருக்காரு. குறிப்பாக பத்மபூஷன் விருது வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒரு தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெருமையான விஷயம். ரைட்டு, இந்த படம் 6ஆம் தேதி கன்ஃபார்ம் லாக் பண்ணியாச்சு. காத்துக்கிட்டு இருக்காங்க. விடாமுயற்சி எந்த மாதிரியான ஒரு கதையாக இருக்கும், என்ன சொல்ல போகிறது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு. ஆனால் மகிழ் திருமணி தொடர்ச்சியாக எல்லா சேனலுக்கும் ஒரு பேட்டி கொடுத்துட்ருக்காரு. வந்து வாங்க, எந்த சேனலாக இருந்தால் வாங்க, உட்காருங்க, ஒரு கேமராவை போடுங்க, பேசுகிறேங்கன்னு. ஆனால் அவர் ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் எந்த டைரக்டரும் அப்படி சொல்லவே மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு மட்டும் தெரியுது. வந்து தயவுசெய்து ரொம்ப எதிர்பார்த்து வந்துடாதீங்க, இது அஜித்துக்கான படம் இல்லை, இதில் ஓப்பனிங் சீன் கிடையாது, பஞ்சு டைலாக் கிடையாது, மாஸ் கிடையாது, இப்படி யாருமே சொல்லவே மாட்டாங்க. சாதாரண ஹீரோ படத்துக்கு கூட எந்த டைரக்டரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. என் கதை ஆச்சா போச்சா, அது வந்து என்ன தெரியுமா, வந்து இமயமலையே பேத்துக்குன்னு வந்துடும், ஆல் சென்டர்லேயும் வந்து சோல்ட் அவுட்டு, பட்டையை கலப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் வித்தியாசமாக வந்து இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, அதெல்லாம் இது பண்ணாதீங்கன்னு அப்போ ஏதோ ஒரு கண்டென்ட்டை வலுவாக வச்சுருக்காருன்ற அர்த்தம். ரொம்ப எதிர்பார்ப்பை கொண்டு வந்துடாதீங்க, அந்த ஒரு மாதிரி அந்த ரசிகர்களோட மைண்ட் செட் பண்ணுறாரான்னு தெரியல. இதெல்லாம் மீறி இது ஒரு பொங்கலுக்கோ ஒரு தீபாவளிக்கோ வந்திருந்தால் ஒரு போட்டியாக தான் இருந்திருக்கும். ஆனால் February 6 ஒரு சரியான ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு விநியோகஸ்தர் சொன்னாங்க. சூப்பரான டேட்டுங்க அப்படின்னாரு. காரணம் என்னென்னா, இந்த படம் வந்து 920 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆக போகிறது. 920 ஸ்க்ரீன்ஸ்னால் சாதாரண விஷயங்க. தமிழ்நாட்டில் பாருங்க, வந்து 920 ஸ்க்ரீன்ஸு. முதல் நாள் 5 காட்சிகள், கிட்டத்தட்ட 4500 ஸ்க்ரீன்ஸு. ஒரு 500 பேர் கெப்பாசிட்டின்னு வச்சா கூட பாருங்கள், அது கிட்டத்தட்ட ஒரு 20-25 லட்சம் பேர் பார்ப்பாங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட்டே ஒரு 30 கோடி கலெக்ஷன் பண்ணும் தமிழ்நாட்டில் வரைக்கும். இதுக்கு அடுத்து அதிகப்படியாக ஸ்க்ரீன்ஸ் எங்கன்னா ஓவர்சீஸ் வந்து 1500 ஸ்க்ரீன்ஸ். ஏன்னா ஒரு ஓப்பனிங் கிங்குன்னா அது வந்து அஜித் தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. துணிவுக்கு பிறகு ஓவர்சீஸில் அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாயிருக்கு. தெலுங்கானா, ஆந்திராவில் 500 ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற இதெல்லாம் வந்து ஒரு 250 ஸ்க்ரீன்ஸ். படம் வந்து சூப்பராக ஆயிடுச்சுன்னா ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் 920 ஸ்க்ரீன்ஸ், போட்டிக்கு எந்த படமும் கிடையாது அப்படின்ற ஒரு விதம். கலெக்ஷனை அள்ள போகுது. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு அந்த 4 நாட்களும் வந்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக வரும். ஒருவேளை கண்டென்ட் பயங்கர ஹிட்டு அப்படின்னா சொல்லவே தேவையில்லை, ரிப்பீட் ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. சென்சாரம் கொடுத்தாச்சு படத்துக்கு. வந்து UA 16 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தான். கண்டிப்பாக U கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. நம்ம அதை டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்துருந்தோம். திரிக்கிற மாதிரி ரத்தம், கார் சேசிங், அப்படி சொட்ட வந்து நின்றதுக்கெலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. UA ஓகே அப்படின்ற ஒரு விதம். இதெல்லாம் மீறி அஜித்துடைய சினிமா கேரியரில் மிக முக்கியமான படம் இந்த படம். இந்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சம்பவத்தை நேற்றுலாம் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்துக்கிட்டே இருந்தது. என்னென்னா, ஒரு கார் பந்தயத்தில் இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கிற விதமாக அஜித் வந்து பரிசு வாங்கியிருந்தார். எல்லாரும் கொண்டாடினாங்க. இந்திய மண்ணிற்கே ஒரு பெருமை. இந்தியாவினுடைய தேசிய கொடி அப்படி எடுத்து காமிச்சு அங்கே துபாயில் மீடியா முன்னாடி பேசுனது தான், ரொம்ப நாள் கழிச்சு பேசுனது தான். அந்த ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்து சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் அஜித் வாழ்க, விஜய் வாழ்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் எப்போ வாழ போகிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ இது என்னென்னா, இதுக்கு விஜய் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கலாமே அப்படின்னு. ரைட்டு,
பத்மபூஷன் பத்ம விருதுகள் இந்தியாவின் உயரிய விருது அது அஜித் கொடுத்த போது அதெல்லாம் கூட அரசியலாக்குனாங்க. இதுக்கும் விஜய் வாழ்த்து சொல்லியிருக்கலாமே அப்படின் பொழுது அஜித்துடைய நிழல், அஜித்துடைய இன்னொரு உருவம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நீங்கள் அஜித்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் இவரை பார்த்தாலே போதும், அஜித்தை பார்த்தா மாதிரி அப்படின்னு சுரேஷ் சந்திரா அவருடைய மேனேஜர் ஏறக்குறைய அவரும் அந்த மாதிரியே ஒரு ஆக்டிவிட்டீஸோடு இருப்பார். அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காருன்னு சோஷியல் மீடியாவில் வந்திருக்குது. ஏன்னா கார் பந்தயத்தில் ஜெயிச்சப்பவும் விஜய் வந்து வாழ்த்து சொன்னார். பத்மபூஷன் விருது வாங்கின பிறகும் விஜய் வந்து வாழ்த்து சொன்னார். இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு. மேபி இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. வாழ்த்து சொல்லியிருந்த சந்தோஷமான ஒரு விஷயம் மேபி. ஏன்னா வாழ்த்து சொன்னதை வந்து இவங்க தரப்புலேருந்து அதை அஃபிஷியலாக சொல்லியிருக்கலாமே அஜித் தரப்புலேருந்து. விஜயம் வந்து வாழ்த்து சொன்னதை வந்து ஒரு பொதுவெளி தளங்கள் எக்ஸ் வலைத்தளத்தில் போட்டிருக்கலாமே அப்படின்னு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா தலை ரசிகண்டா தளபதி தொண்டண்டா அப்படின்னு ஒரு பேனர் வச்சாங்கல்ல, அதுலேயே தெரிஞ்சு போச்சு. ரசிகர்கள் யாரும் ஒன்றும் அதெல்லாம் வந்து நான் வந்து அஜித் ரசிகர், நீ வந்து விஜய் ரசிகர் ஆச்சா போச்சான்னு யாரும் மல்லுக்கு நிற்கலைங்க. இந்த சோஷியல் மீடியாவில் தான், இந்த எக்ஸ் வலைத்தளத்தில் தான் சும்மா முகம் தெரியாத ஆட்கள்லாம் அந்த மாதிரியான வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களா தான் இருக்காங்க. ஒரு உண்மையிலே விஜய் ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தால் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா விஜயோடைய பாதை வந்து அரசியல் பாதைன்னு அவனுக்கு தாவேக்காவுடைய தலைவர் அப்படின்னு அவர் வேற ஒரு ரூட்டில் கிளம்பியாச்சு. அஜித்தும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணாலே பெரிய விஷயம். அவர் கார் ரேஸு, இப்போ துபாய் கார் ரேஸு, யூரோப் கார் ரேஸு, அடுத்து உலக கார் ரேஸில் ஒரு பக்கம் சினிமாவும் ஒரு குறைச்சிப்பான்னு தெரியுது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, விடாமுயற்சி எந்த மாதிரியான ஒரு கதையாக இருக்கும் அப்படின்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பிரேக் டவுன். அந்த படத்தினுடைய ஒரு தழுவல், அந்த படத்தினுடைய ரீமேக், அந்த படத்துலேருந்து சில விஷயங்கள் எடுத்திருக்காங்கன்னு. அதன் பிறகு அந்த ட்ரெய்லர் வந்த பிறகு பிரேக் டவுன் பட நிறுவனமே வந்து என்னங்க இது மாதிரி எங்ககிட்டேருந்து அடிச்சிருக்கிறீங்க, நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு ராயல்ட்டி கொடுக்கணுமே அப்படின்ற ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக நேற்று வரைக்கும் அந்த பஞ்சாயத்து போய் நமக்கு வந்து தகவல் என்னென்னா, நேற்று ஈவினிங் அவங்க கேட்ட அவங்க ஏதோ 130 கோடி டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலாக இருக்குது. அது எவ்வளோன்னு தெரியல, பேசி முடிச்சிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணி முடிக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. பிரேக் டவுன் கதை, பிரேக் டவுன்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன லைனு, அது கூட ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது உலகமாக கதையெல்லாம் கூட ஒன்றும் கிடையாது. வந்து ஒரு கணவனும் மனைவியும் கிளம்பி போகிறாங்க, வந்து போகிறப்ப மனைவி கடத்தப்படுறார், காணாமல் போகிறார், கணவன் தேடுறாரு. இதுதான் வந்து இது எப்படி மகிழ் திருமணி அவருடைய ஸ்டைலில் சொல்லியிருக்க போகிறாருன்னு தெரியல. வந்து அவர் கூட இடையில சொல்லியிருந்தார் வந்து நான்லாம் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணிலாம் நிறைய காட்சியெல்லாம் இது பண்ணியிருக்கேன், ரீஷூட்லாம் பண்ணியிருக்கேன்லாம் சொல்கிறாங்க. என் சினிமா வாழ்வில் இது வரைக்கும் எத்தனை படம் பண்ணியிருக்கிறேன், எந்த படத்துக்கும் நான் பேட்ச் ஒர்க் பண்ணதே கிடையாதுன்னு ஆதங்கப்பட்டிருந்தார். குறிப்பாக அவருடைய படங்களுக்கு ட்ரெய்லர் மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். வந்து நான் திரும்பவும் சொல்கிறது தான், அவருடைய தடையற தாக்க, தடம், இந்த மாதிரி படங்கள்லாம் கூட ட்ரெய்லர் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெய்லர் வந்து மீகாமன் தான். திரும்ப அதே போல் தான் இந்த படத்துக்கு விடாமுயற்சிக்கும் ஒரு பிரமாதமான ட்ரெய்லர். இப்போ இந்த வீடியோ பேசுகிறதுக்கு முன்னாடி 11/8க்கு ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வந்து இந்த சவடிக்கா சாங் இருக்கு இல்லைங்களா, அதை என்னென்னா அதையே திரும்பவும் களைச்சி போட்டு வேறு விதமாக அதை இது பண்ணியிருக்காங்க. நல்லாவே அப்டேட் கொடுக்கலாமே, ஏன்னா நெருங்கி வந்தாச்சு, இன்னும் 6 நாள் தான் இருக்குது, காத்துக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள். நல்ல அப்டேட் கொடுக்கலாமே, ஒரு வைப் ஆகுமே. இன்றைக்கி சோஷியல் மீடியா தான் இருக்குல்ல, உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு, விளம்பரம் பண்ணுறதுக்கு எவ்வளோ இது இருக்குது. வந்து கண்டென்ட் இருக்குல்ல, எடுத்து கொட்டலாமே. ஏன் இப்படி பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த படத்தில் கண்டென்ட்டே இல்லாத மாதிரி அப்டேட் ரொம்ப சொதப்பலாக கொடுத்துட்ருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் தாண்டி தொடர்ச்சியாக விடாமுயற்சி சம்மந்தமாக, அஜித் சம்மந்தமாக நிறைய பேர் கொடுத்த பேட்டியில் என்னென்னா, அவர் ஒரு வைராக்கியமான ஒரு ஆளுங்க. வந்து அந்த வைராக்கியம் அதை தாண்டி அவர் பல கஷ்டங்களை தாண்டி உள்ளே வந்தவர் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலே வந்து அஜித்லாம் இந்த இடத்த இன்றைக்கி வந்து இன்றைக்கெலாம் கார் ரேஸில் வந்து அந்த பரிசு வாங்கியிருக்காரு, பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு, இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, ஒரு 54 வயசாகுது, இன்றைக்கும் எனர்ஜியாக இருக்கார், முதுகில் அத்தனை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இவ்வளோ உற்சாகமாக இருக்காருன்னா அவருடைய உழைப்பு தான், அந்த வைராக்கியம் தான் காரணம். அதுக்கு நிறைய சம்பவங்கள்லாம் சொல்லலாம், நிறைய அனுபவங்கள்லாம் அவர் வந்து. ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது, ஒரு விஷயம்னா பும்முன்னு வந்துடுது. அப்போல்லாம் வராத காலம் வெறும் பிரிண்ட் மீடியா அந்த காலகட்டத்தில். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, படத்தோட பேரை சொல்ல விரும்பல. இவருக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்குது. இவரை தூக்குற மாதிரி அந்த படத்துலேருந்து முடிவு பண்ணுறாங்க. ஆனாலும் கேட்டு ஓகேன்னு அந்த ப்ரொடியூசருக்கு இல்லை, அவருடைய வைத்திய செலவுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அப்போ இருந்த காலத்தில் ரைட் அப்படின்னு அந்த ஒரு கெடு ஒன்று விதிக்கிறாங்க, ஒரு 10 நாளுக்குள்ளே நீங்கள் ஷூட்டிங் வந்தாகணும் அப்படின்னு. ஆனால் அஜித்துக்கு அந்த சமயத்தில் எதிரிகள் கூட்டிட்டாங்க. வந்து எதிரிகள் கூட்டிங்க, அந்த பட யூனிட்லேயே இருக்காங்க எதிரிகள். நான் பேர் சொல்ல விரும்பலை. ஒரு ஆப்ரேஷன் முடிச்சு அவசர அவசரமாக அந்த படத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. நல்ல கதை. அப்போ தான் வந்துட்டார், வளர்ந்து வந்துட்டார். வந்து ஒரு உடல்நிலை தேறி வந்த ஒருத்தருக்கு, தேறியும் தேராமல் வந்த ஒருத்தருக்கு வேணும்னே ஒரு டான்ஸ் மாஸ்டர் என்ன பண்ணுறாருனா, ஒரு டபுள் டக்கர் பஸ்ஸு மேலே உச்சியில் ஏறி நின்று ஒரு சாங் ரெடி பண்ணுறாராம். இப்போ யூனிட்டில் இருந்த சில சீனியர்ஸு, சில லைட்மேனு, அப்புறம் சிலர்லாம் நம்ம லைட்மேன்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸானவங்க இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க,
சார் ஒரே உடம்பு ஆப்ரேஷன் பண்ணி இப்போ தான் தேறி வந்திருக்காரு, ஒரு சாதாரண சீன் எடுத்து போடலாம், டபுள் டக்கர் பஸ்ஸு மேலே ஏறி நின்று எடுத்தால் எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு அப்படின் பொழுது அஜித்துக்கு இது வந்து தெரிஞ்சு போச்சு. இது தன்னை வேணும்னே தன்னை காயப்படுத்தணும், தன்னை வந்து வேணும்னே பண்ணுறாங்கன்னு ரைட் ஏறுங்க பார்த்துடலாம், என்னையா வாழ்க்கை இது ஏறு அப்படின்ட்டு ஏறி டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு அங்கேருந்து குதிக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் எடுக்க சொல்கிறாரா வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். அப்போ ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் எடுத்து அதை பத்திரிக்கை கொடுப்பாங்க. அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்னா சார் வேணாம் சார்ன்றார், நீங்கள் எடுங்க அப்படின்றார். அதே போல் குதிக்கிறாப்புல குதித்து அவரே பர்சனலாக சில பத்திரிகைகளுக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சி வைக்கிறார். இது நடந்த உண்மை. என்னென்னா ஒரு மனிதனுக்கு வந்து காயப்படும் போது அது மனசுக்குள்ளே வந்து அப்படியே இருக்குங்க. வந்து நீங்கள் ஒரு கட்டத்தை வளர்ந்த பிறகு உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். சார் பிரேம புஸ்தகம்னு ஒரு படம் நடிக்க போகிறார் தெலுங்கில், அதான் முதல் படம் அஜித். இது அவருக்கு டான்ஸு கற்றுக்க சொல்லி அந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான நபர் ஒரு இடத்துல டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விட்றாங்க. அந்த டான்ஸ் மாஸ்டர் நல்லவங்க, அவங்க ஒன்றும் சொல்ல வாங்க தம்பி கற்றுங்கன்றாங்க. ஏன்னா டான்ஸ் மாஸ்டர் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, கும்பலாக ஒரு அரங்கத்தில் வச்சு கற்று தராங்க ஈவினிங் ஆனால் கிளாஸில். அப்போ ஒரு அவர்கிட்ட இருக்கிற ஒரு அசிஸ்டண்ட்கிட்ட இவர் கற்றுக் கொடுங்கன்றாங்க. அந்த அசிஸ்டண்ட்டு வந்த நாள்லேருந்து இவரை வந்து ஒரு மாதிரி ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது, கேலி பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இந்த புதுசாக வரவங்களை யாரும் அனுபவசாலிகள் யாருமே வந்து கிண்டல் பண்ண மாட்டாங்க, கேலி பண்ண மாட்டாங்க, அவர்கள் மனம் நோகிறபடி பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு எப்படி வேணாலும் இவங்க வரலான்னு. அதனால் 5 நாளாக வந்து நீ என்னத்த ஸ்டெப் வைக்கிற, உன் மூஞ்சி என்ன மூஞ்சி, இது உன் குரல் என்ன குரல், இவ கற்றுக் கொடுக்க வந்தது டான்ஸ் கற்றுக்கு தான், இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தா என்ன ஆகும். வந்து 6வது நாள் போய் அப்படின்னு அஜித் அப்போல்லாம் பயங்கர ஷார்ட் டெம்பரு, போய் அப்படின்னு வெளியே வந்துடுறாரு. ஆனால் பெரிய மாஸ் ஆகி நடிகராகி ஒரு 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 கூட்டத்துக்கு வராரு. வந்து அஜித் வராரு, வெளியூரில் ஹைதராபாத்லன்னு வச்சுக்கலாம் வராரு. இந்த இன்சல்ட் பண்ணார் இல்லை அந்த நபர் வந்து தெரிவாரா இவர் நம்மளை வந்து இது பண்ணுவாரான்னு கூட்டத்தை விலகி முன்னாடி வந்துக்கிறாரு. அஜித் வந்து கண்டுங்கான அது மாதிரி அப்படி நிற்க சார் அப்படின்றாரான். நல்லா தெரியுது அவருக்கு. உங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது அப்படின்னு. நான் தான் சார். இது ஓ ரைட் இப்போவும் டான்ஸ் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்களா? ஆமாம் சார் அப்படின்னு. யாரும் புது பசங்களை வந்து புதுசாக நடிக்க வரவங்கள யாரையும் வந்து அவமானப்படுத்திடாதீங்க, நாளைக்கு அவன் என்ன மாதிரி இல்லை என்னை விட பெரிய ஆளாக கூட வரலாம் அப்படின்னு மூஞ்சால் அடித்த மாதிரி சொன்னதை கேட்டு தலையை தொங்கப்பட்டுக்கிட்டாலும் இது காரணம் என்னென்னா அஜித் ஒரு நபரை பார்த்து விட்டால் யானை மாதிரி வந்து அதை மறக்கவே மாட்டார். மறக்காத ஒரு நபர். வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னா அதே போல் ஒரு ஒரு ஏன்னா அஜித் ஒரு படத்துக்கு வந்து செலவு இழுத்து விட்டுருவார். அஜித்னால தான் வந்து விடாமுயற்சிக்கு இவ்வளோ பட்ஜெட் ஏறி போச்சு. அஜர்பைஜான் வந்து அஜித் தான் செலக்ட் பண்ணார். ஏன் இவருக்கு இந்த வேலை? இப்போ லைக்கா வந்து ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறதுக்கு காரணமே அஜித் தான். கூட மகிழ் திருமணி வேறு சேர்ந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் விஷயம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறேன். வில்லன் படத்துக்கான ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து அந்த ஸ்டண்ட்டு நடிகர்கள் இந்த காட்சியை எடுத்துகிட்டு ஈவினிங்கே அவங்க வந்து பெங்களூர் கிளம்பணும். வந்து பெங்களூர் கிளம்பி ஆகணும். அந்த காட்சியை வந்து கம்போஸ் பண்ணி அதை ஓகே பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்த பொழுது ஒரு தேய்ச்சிக்கிட்டே வரா மாதிரி ஒரு சீன் வந்து தேய்ச்சிட்டு வரா மாதிரி ஒரு மர பெஞ்சில் தேய்ச்சிட்டு வரா மாதிரி சீனு. அந்த செதில் இருக்கும் தெரியுங்களா, அது அப்படி இவ்வளோ நீட்டு வந்து அஜித்தோட கையில் உள்ளே பாஞ்சிடுது. யூனிட்டே பரபரப்பாகிடுது. உள்ளே இறங்கிடுது. என்ன ஆகும், சின்ன செதில் உள்ளே போனாலும் தாங்க முடியாது. ரத்தம் அப்படியே சிகப்பு உடம்புக்கு ரத்தம் சொட்டுது. யூனிட் பதறி போய் சார் நீங்கள் இமிடியட்டாக டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னா சென்னையோடைய ஒரு புறநகர் பகுதியில் இந்த சன் காட்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு டாக்டருக்கோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ வரணும்னா அன்றைக்கி ஷூட்டிங் கேன்சல் தான். ஆனால் அஜித் இருங்க பொறுமையாக இருங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லி அந்த அவரே எடுக்கிறாராம். அது எடுத்துனா அசிஸ்டன்ட் டைரக்டரோ வேறு யாரையும் ஸ்டண்ட்டு அட்களி இது பண்ணல, அவரே எடுத்துகிட்டு டிஞ்சரை வச்சு கொஞ்ச நேரம் வச்சுட்டு மாஸ்டர் போகலாம் அப்படின்னு. சார் ஆர் யூ ஓகே அப்படின்றார். போகலாம் மாஸ்டர், ஏன்னா இப்போ விட்டிங்கன்னா இவங்க எல்லாம் உங்கள் ஆட்கள் இந்த ஸ்டண்ட் நடிகர்லாம் பெங்களூர் படத்துக்கு போயிடுறாங்க. அப்புறம் எடுக்கிறதுக்கு இன்னொரு நாள் ஆகும். அது வேறு டபுள் செலவாகும். ப்ரொடியூசருக்கு தான் லாஸ். அது வந்து இதனால் என்ன இருக்குது, இதோ இப்போ இந்த காட்சி முடிச்ச போது ஈவினிங் போய் நான் டாக்டர்கிட்ட காமிச்சிக்கிறேன், ஏதாச்சும் சின்ன பிசுருக்கு தான் நான் போய் காமிச்சிக்கிறேன். இதுதாங்க வந்து அஜித்துடைய ஒரு அற்புதமான ஒரு குணம். அது அந்த குணம் இன்று வரை மாறவில்லை என்பது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதையெல்லாம் தாண்டி தனக்குள்ளே ஒரு வேலி போட்டிருக்காரு இல்லைங்களா, அதை உடச்சிக்கிட்டு வரணும். ஒருத்தர் கண்மூடித்தனமாக நம்புவார் இல்லைங்களா அஜித்து, அதை வந்து மாற்றணும். அவர் வந்து தன்னை வந்து கண்மூடித்தனமாக நம்புங்க, அதே சமயத்தில் அவங்கள ஆராயுங்க. வந்து அவங்க சரியான நபர்களா, உங்களுக்கு உண்மையாக தான் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு தான் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ மூலிமா அவர் சொல்கிறது அதை போய் சேருதோ சேரலையோ ஒரு சொல்ல வேண்டிய கடமை. ஏன்னா அஜித்துடைய அது ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்துருவோம். இதெல்லாம் தாண்டி விடாமுயற்சி கண்டிப்பாக மகிழ் திருமேனி கொஞ்சம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாங்கன்னு சொல்கிறாங்களே, பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அந்த ஃபஸ்ட் ஷோ படம் பார்ப்பதற்காக ஒரு பக்கம் ஆந்திராவுக்கும் இன்னொரு பக்கம் கேரளாவுக்கும் இன்னொரு பக்கம் கர்நாடகாவுக்கும் போவதற்காக
ரசிகர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். நிச்சயமாக இங்கே 4 மணி காட்சி இல்லை என்பது உறுதி. விடாமுயற்சி ஒரு பிளாக் பஸ்டர் படமாக அமையட்டும் என்று ரசிகர்கள் சார்பாக நானும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.